என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு அதிமுக என்ன நடக்குது சார்? துரோகிகள் கட்சிக்கு துரோகம் செய்து விட்டார்கள். இப்போ போன விஜயபாஸ்கர், வேலுமணி எல்லாருமே பதவி வெறியர்கள், கொள்கை பிடிப்பு இல்லாதவர்கள். அதிமுக தேவையற்ற தலைவர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்து தேவையற்ற ஆட்சியில் ஒரு 4 அமைச்சர்களை வாங்கணும், இதுதான் அவங்க ஆசை. வேலுமணி, விஜயபாஸ்கர் மற்றும் சண்முகம் ஆகியோருக்கு அமைச்சர் பதவி தேவைப்படுகிறது. ஏன்னா அமைச்சர் பதவி இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது. கடந்த 5 வருஷம் காஞ்சி போய் கிடந்தாங்க இல்லையா, இப்போது அவங்க பொதுச் செயலாளர் எடப்பாடியாருக்கு துரோகம் செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கிறார்கள். போகிற போக்கில் ஒரு பெரிய பொய்யை தூக்கி போட்டு போயிட்டாங்க. எடப்பாடியார் திமுக ஆதரவு பெற்று ஆட்சி அமைப்பதற்கு திட்டமிட்டார், அதை நாங்கள் எதிர்த்தோம் என்று சொல்கிறார்கள். எந்த சமயத்தில் எடப்பாடி திமுக ஆதரவோடு முதலமைச்சராக வேண்டும் என்று நினைத்தார்? அப்படி நினைக்கவே இல்லை. திமுகவும் அப்படி சொல்லலை, அதான் உண்மை. அப்படியா ஒரு வதந்தியை மீடியாக்காரர்கள் கிளப்பி விட்டார்களே தவிர மற்றபடி மு.க. ஸ்டாலின் அவர்களோ எடப்பாடி அவர்களோ அதற்கான முயற்சியில் ஈடுபடவில்லை. ஏன்னா மக்களுடைய வெர்டிக்ட், மக்களுடைய ஆதரவு விஜய்க்கு இருக்கிறது. அதான் காரணம். மக்களுடைய ஆதரவு 31% விஜய்க்கு இருக்கிறது. அதில் 29% திமுகவுக்கு இருக்குது, 21% அதிமுகவுக்கு இருக்குது. ஓப்பனாக சொல்ல போனால் தமிழ்நாட்டில் 50% பேர் விஜய்க்கு ஆதரவாக இல்லை, அதான் உண்மை. இதில் யாரும் எந்தவித மாறுபட்ட கருத்தும் சொல்லவே முடியாது. விஜய்க்கு பெருவாரியான மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள், அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அதிமுக 3வது இடத்துக்கு தான் வந்திருக்கிறது. ஆனாலும் யாருக்காக என்று சொன்னால் அது சி.வி. சண்முகம் ஆகட்டும், வேலுமணி ஆகட்டும், விஜயபாஸ்கர் ஆகட்டும், எடப்பாடி யாரை பொதுச் செயலாளராக வைத்து அவரை முன்னிலைப்படுத்தி அவரை முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லித்தானே தேர்தலில் ஜெயித்தாங்க. இப்போது விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறது என்றால் தெரிவிக்கட்டும். திமுகவில் ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை துறந்து விட்டுத்தான் திமுகவில் சேர்ந்தார். செய்தது துரோகம் என்றாலும் கடமையை கரெக்டாக செஞ்சான். ரெட்டையிலையில் நான் ஜெயித்தேன், அதை அந்த எம்எல்ஏ பதவியை துறந்து விட்டு தான் பன்னீர்செல்வம் அங்கே போனார். இப்போது அதிமுக தொண்டர்கள், என்னை மாதிரி எம்ஜிஆர் மீது விசுவாசம் உள்ள தொண்டர்கள் என்ன சொல்கிறோம்னா, எங்கே வேணால் போயா, நீ ரெட்டையிலைன்னு ஜெயிச்சல, அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போ, உன்னை விஜய் மதிப்பாரா? தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் ஒன்று சேர்ப்பாங்களா சொல்லு. எனவே இது பச்சை துரோகம். இது அதிமுக தொண்டன் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா விஜய் என்ன சொன்னார்? திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி வருது, திமுகவும் அதிமுகவுக்கும் உறவு இருக்குது, மாறி மாறி கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொன்னார்ல. இப்போது விஜயுடைய கருத்துப்படி வேலுமணியும் சண்முகமும் கொள்ளையடிச்சவங்க தானே, யோசிச்சிங்களா? விஜய் என்ன சொன்னார்? நான் தூய நிர்வாகத்தை தருவேன்னு சொன்னார். இத்தனை கோடி சொத்துக்களுக்கு சண்முகமும் வேலுமணியும் விஜயபாஸ்கரும் சேர்த்துருக்காங்கன்னா ஊழல் இல்லாமல் சேர்த்தாங்களா சொல்லுங்கள்? இந்த மூவருமே ஊழல்வாதிகள் தான், ஊழல் செய்தவர்கள் தான், இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே விஜய் அவர்களை எப்படி ஏற்றுக்கொள்கிறார் என்பது நமக்கு தெரியல. இன்றைக்கி ஊழல் செய்தவர்களை எப்படி விஜய் ஏற்றுக்கொள்வார்? அப்போது அவரும் சாதாரண அரசியல் அதிகவாதி ஆகிவிட்டார். எப்படி இவர்களுடைய ஆதரவை விஜய் ஏற்றுக்கொள்ளலாம்? மனசாட்சி இருக்கிறதா? இன்றைக்கி ஒரு ரகசியத்தை நான் சொல்கிறேன், ரகசியம் இல்லை, உண்மை. ஜேசன் சஞ்சய் விஜயுடைய ஒரே மகன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்னையர் தின விழாவுக்கு தன்னுடைய அம்மாவுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அதே அன்னையர் தினத்தில் தான் விஜய் வெற்றி பெறுகிறார்.
அப்போ என்னுடைய வாழ்த்து எங்கள் அம்மாவுக்கு தான் சொல்கிறாரு. நீ பெத்த மகன் யார்? விஜய் பெத்த மகன். எத்தனை கோடி பேர் ஓட்டு வாங்கினா என்னையா? உன் மகனுடைய ஆதரவு உனக்கு இல்லை, அதை யோசிக்க வேண்டாமா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அதிமுக எம்எல்ஏக்களை எப்படி ஏற்றுக்கொள்கிறார் விஜய் என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இக்கட்டான சூழ்நிலை இப்படி அம்போன்னு போகலாமா சார்? அவங்க சோதனை நேரத்திலே தான் ஒரு தொண்டன் கட்சி தலைமைக்கு விசுவாசமாக இருக்கணும். இவ்வளவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுக, அதை கட்டி காத்தவர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா. நீ இப்போ விஜய் கட்சிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கே போகிற? விஜய் வீட்டுக்கா போகிற? ஜெயலலிதா சமாதி நினைவிடத்துக்கு போகிற. ஜெயலலிதா ஆவி, ஜெயலலிதா ஆன்மா உன்னை மன்னிக்குமா? இன்னைக்கு மட்டும் ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் காய் துப்பிப்பாங்க இந்த ஆட்கள் மேலே. நீ மானம், சூடு, சொரணை, வெக்கம் எதுவுமே இல்லாமல் ஜெயலலிதா சமாதிக்கு போகிற. சசிகலாவுக்கு ஏற்பட்ட அவமானம் அதே நிலைமை தான் இவங்களுக்கு கிடைக்குமா சார்? கண்டிப்பாக. அதாவது எப்படி எடப்பாடிக்கு துரோகம் செய்துவிட்டு சசிகலா போய் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் மண்ணும் இல்லாமல் ஆகிட்டார். இன்றைக்கி ஜெயலலிதா டிவியுடைய தலைமை நிர்வாகி விவேக் ஜெயராமன் ஐயோ என்னை விட்டுருங்கம்மான்னு ஓடிட்டார். ஏன்? சசிகலாவுடைய அந்த அடக்குமுறை தாழாமல். சசிகலாவுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? நீ ஜெயலலிதா வீட்டு பக்கத்திலே ஜெயலலிதா மாதிரியே பங்களா கட்டியிருக்க. ஆறு வீட்டு காசு? கொள்ளையடித்த காசு தானே. ஏமா கொள்ளையடித்த காசு நீ நல்லா அனுபவி, நாங்கள் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அந்த கொள்ளையடித்த முகத்தோடு ஊழல் குற்றவாளி என்று கோர்ட்டில் சொன்ன நீ மறுபடியும் நான் அதிமுகவை தலைமையேற்பேன், அதிமுகவை காப்பாற்றுவேன்னு சொல்கிறாங்களே சசிகலா அம்மையாரே, இது உங்களுக்கு தோணுதா? யோசனை பண்ணி பாருங்கள். அப்போவும் அவ்வளவு அத்தனை ஆயிரம் கோடி சொத்து இருந்தும் முதலமைச்சர் யார் என்ற சூழ்நிலை வரும்போது நீங்களே செலவு பண்ணி இதை செஞ்சுருக்கலாம்ல. அப்போவும் வேற ஒருத்தன் காசுக்கு தான் செங்கோட்டையை நீங்கள் தயாராக இருக்கீங்களா? செங்கோட்டையை 2 நாள் வேணும்னாரு. இல்லை உடனே சொல்லணும். அதே மாதிரி ஜெயக்குமாருக்கு இந்த வாய்ப்பு வந்தது, ஜெயக்குமார் தயாராக இல்லை. ஒரே ஆள் துணிச்சலாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் இந்த கட்சியை நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி செலவு பண்ண முன் வந்தார். அந்த அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குவதற்கு சசிகலா சம்மதித்தார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, யாருக்குமே தெரியாதா? அப்போ இந்த வேலுமணி எங்கே போயிருந்தார்? அப்போ இந்த விஜயபாஸ்கர் எங்கே போயிருந்தார்? அப்போ இந்த சண்முகம் எங்கே போயிருந்தார்? செலவு பண்ணுவதற்கு எடப்பாடி வேணும், தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணுவதற்கு எடப்பாடி வேணும். ஆனால் இப்போது இக்கட்டான சூழ்நிலையில் நான் அந்த கட்சியை விட்டு போகிறேன், ஜெயிச்சிட்டு மக்களிடம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்கை வாங்கிக்கிட்டு நீ கட்சி மாறுறேங்கிறிய. கட்சிக்கு துரோகம் தானே சார்? கண்டிப்பாக. அதாவது துரோகம்னா அப்படிப்பட்ட துரோகமே அல்ல, ரொம்ப மோசமான துரோகம். ஏன் ஜெயலலிதா தோற்கவில்லையா? எப்பா சண்முகம், வேலுமணி, ஜெயலலிதா தோத்தாங்க இல்லையா? அப்போ ஏன் கட்சியை விட்டு போகலை? ஜெயலலிதாவுடைய தீப்பார்வையில் நீங்கள் அழிஞ்சிருவீங்க, அதனால் பயந்துக்கிட்டு அப்போ போகலை. எடப்பாடி இழிச்ச வயிறு ஓடி போயிட்டேன். சரி, போகிறவன் எதுக்கே புழுதி வாரி பொய்யெல்லாம் சொல்லிட்டு போகிற? ஜெயலலிதா மீது எடப்பாடி பழனிசாமி மீது அபாண்டமான அவதூறுகளை பரப்பி விட்டு போவதன் காரணம் என்ன? சரி, முக்கியமான விஷயத்துக்கு வருங்க. அதிமுக சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் சட்டமன்ற கொறடாவை நியமிக்க முடியும். அதிமுகனுடைய பொதுச் செயலாளருக்குத்தான் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை இருக்கிறது. அப்போ என்னாச்சு? ஆட்டோமேட்டிக்காக நீ அதிமுகவில் உறுப்பினர் இல்லை என்று ஆகிவிடுகிறது. சரி, வேண்டாம். சட்டசபை சட்டம் என்ன சொல்லுது? 3/2 பங்கு உறுப்பினர் இருந்தால் தான் நீ கட்சி தாவல் அனுமதிக்க. 3/2 பங்கு நீ இருக்கியா? இல்லை. ஏதோ 13 பேரோ 15 பேரோன்னு சொல்கிறாங்க. மீதி அத்தனை பேரும் எடப்பாடிக்குத்தானே விசுவாசமாக இருக்கிறார்கள். ஏப்பா, நீங்கள் யாராச்சும் தொகுதியை விட்டு வேறு தொகுதி போனீங்களா? உங்கள் தொகுதியிலே நீங்கள் சுற்றி வந்தீங்க. அந்த ஒரு மனுஷன் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தானே
தமிழ்நாடு முழுக்க போய் அம்மா ஆட்சி அமைப்பேன், எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பேன், நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொன்னார். அதனால தானே இந்த 21% ஓட்டு கிடச்சிருக்கு. ரெட்டையிலையில் நின்று ஓட்டு வாங்குவீங்களாம், வாங்கிட்டு எம்எல்ஏ ஆகி விஜய் கட்சி போவீங்களாம். என்னடா கூத்தா இருக்குது. ஏன்டா சோதனை வரும்போது தான் ஒரு தலைவனுக்கு விசுவாசமாக இருக்கணும். நீங்கள் என்னடான்னா ஒரு 10% வாக்கு வித்தியாசம்னா ஓடி போயிட்டீங்க. சரி, மக்கள் உங்களை பற்றி நினைப்பாங்க. உங்கள் தொகுதி மக்கள்கிட்ட போய் கேட்டிங்களா? நீ யோக்கியமான இருந்தால் இப்போ ஓடிப்போன எல்லாரும் தொகுதி மக்கள்கிட்ட போய் நான் இந்த மாதிரி விஜய்க்கு ஆதரவு கொடுக்க போகிறேன், நீ யாராவது கேட்டிங்களாடா? அப்போ உங்களை நம்பி ஓட்டு போட்டவனுக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுக்குறீங்க? யோசிக்க வேண்டாமா? அவங்க ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னா மக்களை காலில் போட்டு மிதிக்கிறதா? மக்களுடைய விருப்பத்துக்கு எதிராக தானே நீங்கள் போகிறீங்க. ஓட்டு போட்டவர்களுக்கு எதிராக நீங்கள் என்றைக்கு போனீங்களோ அன்றைக்கே அரசியலில் காலாவதி ஆயிட்டீங்க. ஒன்றும் இல்லை, செங்கோட்டை எப்பேற்பட்ட அமைச்சராக எம்ஜிஆர் ஆட்சியிலும் ஜெயலலிதா ஆட்சியிலும் இருந்தார். இன்றைக்கி அங்கே போய் 3வது தான் உட்காந்துருக்காரு. ஆனந்த் 2வது இடம், ஆதவர்ஜினா 3வது இடம், இவர் 4வது இடத்துல இருக்கார். நீங்கள் போய் எத்தனை இடத்துக்கு போவீங்க? யோசிக்க வேண்டாமா? இல்லை முன்னூட்டியே விஜய்கிட்ட போய் ரகசிய ஒப்பந்தம் போட்டு நாங்கள் வர்றோம், நீ எம்எல்ஏ மந்திரி பதவி கொடுன்னு கேட்டிங்களா? ஏதாவது ஒன்று சொல்லுங்கப்பா. ஏங்க அவர் என்ன இழிச்ச வாயின தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவங்க கட்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்ற அவருக்கே இன்னும் சீட்டு கொடுக்கல, எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல. பாபுவுக்கு, ஸ்டாலினை தோற்கடித்த பாபுவுக்கே இன்னும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கல. பல மந்திரிகளை தோற்கடித்த எம்எல்ஏக்களுக்கு இன்னும் அமைச்சர் பதவி கொடுக்கல. உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போகிறாரு? அவருடைய கட்சிக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்களா? உங்களுக்கு கொடுப்பாங்களா? இதெல்லாம் ஒப்பந்தம் போட்டிங்களா இல்லையா? நிச்சயமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதிமுக ரெட்டையிலில் ஜெயித்து தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்குற எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் விஜயிடம் ஏமாந்து போவார்கள். சார், எடப்பாடி இதை வந்து எப்படி சார் அடக்குவார்? சார், அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது. 21% வாக்கு அவருக்கு இருக்குது, ரெட்டை இலைக்கு இருக்குது. ஜெயலலிதாவுடைய வாக்காளர்களும் எம்ஜிஆருடைய வாக்காளர்களும் அப்படியே இருக்காங்க. அவங்க ஜென்மத்துக்கு மாற மாட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. திமுகவுக்கு ஓட்டு போட்டவர்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால தான் இத்தனை எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் புதிதாக வந்தவர்கள் ஏற்கனவே பெரும்பான்மையாக திமுக ஓட்டளித்தவர்கள் மட்டும்தான் இப்போ விஜய்க்கு போயிருக்காங்க. விஜய்க்கு மக்கள் ஆதரவு இல்லை என்று நான் சொல்லவே இல்லை. விஜய்க்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது. ஆனால் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டவர்களும் ரெட்டைலைக்கு ஓட்டு போட்டவர்களும் ஒரு 2-3% முன்ன பின்ன போயிருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல. அப்படியே விஜய் என்ன நினச்சிருக்காரு? சீமானுடைய ஓட்டு 8% இருந்துச்சு, அது 6% எடுத்துக்கிட்டே இருக்கு. 2% தான் இப்போ சீமான்கிட்ட இருக்குது. அதான் யதார்த்தமான நிலை. ஆராய்ந்து பார்த்தோமையானால் திமுக ஓட்டு அதிமுக ஓட்டு அப்படியே இருக்குது. அதான் அவர்கள் தீவிரமாக உதயசூரியனை நம்பிக்கை கொண்டவர்கள், தீவிரமாக இரட்டையிலே நம்பிக்கை கொண்டவர்கள். எனவே அவர்கள் ஆண்டாண்டுக்கும் அப்படித்தான் இருப்பாங்க. அவர்கள் மாறுவதற்கான சூழ்நிலையே இல்லை. ஏன்னா தெருவுக்கு தெரு அதிமுக கிளையும் இருக்குது, திமுக கிளையும் இருக்குது. அதனால் அதை மாற்றுவதற்கு வாய்ப்பே இல்லை. இப்போது கட்சியை விட்டு கரெக்டாக இருக்கும் சார். கண்டிப்பாக கட்சியை விட்டு நிற்கணும். அதாவது எந்தெந்த எம்எல்ஏக்கள் விஜய் கட்சியிலே போய் சேர்ந்திருக்கிறார்களோ அவளை அத்தனை பேரும் வேரோடு களைந்தெறிய வேண்டும் எடப்பாடி. அதிமுக தொண்டன் எல்லாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி பின்னால் இருக்கிறான், கொய்த்து போயிருக்கிறார்கள். எனவே தயவு தாட்சணியம் இல்லாமல் துரோகிகளை கட்சியிலிருந்து தூக்கிடணும். அதுதான் இப்போதைய எடப்பாடியோடைய முக்கிய கடமை. இன்னும் வலுவாக, இன்னும் விசுவாசமாக கட்சி நடத்துங்க. நீங்கள் நிச்சயமாக அதிமுகவினுடைய உயிர் தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி பின் நிற்கிறார்கள், நிற்பார்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.